அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாய், எல்லா பாதுகாப்பையும் அருளும்படியாய் கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துறோங்க. தாவே, எங்களுடைய கால்கள் தீமைக்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறபடினாலே எங்களோடு கூட இந்த மாதத்துல நீர் பேசி இருக்கிறீர். இந்த வார்த்தையை நீர் தந்திருக்கிறீர்கள் தாவே. அதை நாங்கள் தியானித்து பார்த்து எது தீமை என்று அறிந்து ஆண்டவரே வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதபடிக்கு எங்களுடைய கால்களை கர்த்தாவே நேராய் கர்த்தர் எங்களுக்கு நியமித்த பாதையில கர்த்தாவே நாங்கள் எடுத்து வைக்கவும் நடக்கவும் ஓடவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் புஸ்தகம் 4:27 இரண்டாவது பகுதியை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். நீதிமொழிகள் 4:27 இரண்டாவது பகுதி. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. கீப் யுவர் ஃபுட் ஃப்ரம் ஈவில். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு வார்த்தைகளை கவனி, தீமைக்கு விலக அவைகள் உதவும். வார்த்தைகளை கவனி, தீமைக்கு விலக அவைகள் உதவும். வாட்ச் த வேர்ட் ஆஃப் காட், that will keep you from evil. எப்படி வார்த்தைகளை கவனித்தால் தீமைக்கு நம்ம விலகிவிட முடியுமா அப்படின்றதான கேள்வி நமக்கு வரும்பொழுது, இந்த வேத பகுதி பார்த்திங்கன்னா அதற்கான காரியங்களை சொல்கிறது. ஏன் வார்த்தையை கவனிக்கிறது ஏன் முக்கியம் என்பதை குறித்து கற்றுக் கொடுக்கிறது. அதை நம்ம பார்க்கலாம். 20வது வசனத்தினுடைய முதல் பகுதி, 20னுடைய முதல் பகுதியை நீங்க பார்ப்பீர்கள் சொன்னால், என் மகனே என் வார்த்தைகளை கவனி. மை சன், attend to my words. அப்பா அம்மா சொல்லுவாங்கள்ல, பி அட்டன்டிவ், இல்லை பி அட்டன்டிவ். இங்கேயும் அங்கேயும் பார்த்தோன்னா சிந்தையை சிதற விடாது, பி அட்டன்டிவ் அப்படின்வாங்களே, அது போல் ஆண்டவர் சொல்கிறாங்க, பி அட்டன்டிவ். மை சன், attend to my words. என் மகனே என் வார்த்தைகளை கவனி. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக காணப்படுது. முதல் படி எப்பொழுதுமே முக்கியம், அப்படிதானே? ஸ்டேர் கேஸ் இருக்குது அப்படின்னா முதல் படியில் ஏறாமல் போக முடியாதுல்ல. ஏன்னா ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பிள்ளைங்கள்லாம் இங்கே போகும்போது அப்படியே ரெண்டு படியாக ஜம்ப் பண்ணி போவாங்க, இல்லை ரெண்டு படியாக ஏறி போவாங்க. அந்த ஸ்டெப்ஸ் அல்ல இது. இது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காரியத்தை நம்ம செய்து முடிக்கிறதுக்கு முதல் படியை நம்ம கடக்கலைன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை நம்ம கடந்து போய் என்ன பண்ண முடியாது, அதை போய் முடிக்க முடியாது. இன்னும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்க்காம நீ 12th முடிச்சுடுவியா? முடியாதுல்ல. அப்போ படிப்புகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிளாஸில் என்ட்ரு பண்ணும்போது அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் காணப்படுது. எல்கேஜியாக இருக்கணும், இல்லை அப்படின்னு சொன்னால் ப்ரீ இது இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். இதுதான் பேஸ். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. அதே போல் கர்த்தர் தீமைக்கு நம்ம விலக வேண்டுமானால் முதல் காரியம் என்னன்னா, அவருடைய வார்த்தைகளை கவனிக்க சொல்கிறார். அதுதான், இஃப் யூ மிஸ் இட் யூ வில் மிஸ் த ஹோல் திங். அப்படின்னாலே முதல்ல நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதான, தேவ பிள்ளைகளாய் அறிந்து கொள்ள வேண்டியதான காரியம் அவருடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். அடுத்தது, வேத வாக்கியங்களுக்கு செவி கொடுத்தல் 2ஆம் படியாக இருக்குது. முதல் படி என்ன பத்தியா கவனிக்கல, பத்தியா? ஃபர்ஸ்ட் இதில் தான் மிஸ் பண்ணுவோம். முதல் படி கவனிக்கணும். அப்ப 2வது படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, செவி கொடுத்தல் 2ஆம் படியாக இருக்கிறது. 20வது வருஷத்துடைய 2வது போர்ஷன் என்ன சொல்கிறதுனா, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். இன்க்ளைன் thine ear unto my sayings. அப்ப கவனிக்கிறது முதல் படி. அடுத்தது செவியை சாய்த்து கவனமாக கேட்குறது. இப்போதைய நான் சொன்னோன்னு அப்படியே என்னையே பார்த்துட்டு இருக்கான், ஆனால் கவனிக்கிறான், ஆனால் செவி கொடுக்குறான்னு தெரியாது. கடைசியில் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின் போது வாயை திறந்து அவன் சொன்னாதான் தெரியும், இவன் கவனிச்சது மாத்திரமல்ல செவி கொடுத்துருக்கிறான் அப்படின்றது அப்போ எனக்கு தெரியும். அப்போ கவனிக்கிறது முதலாவது காரியம். 2வதாக சொல்லி கொடுக்குறார். என்ன அப்படி சொன்னா, செவி கொடுக்க வேண்டும். இன்க்ளைன் யுவர் இயர்ஸ் டு மை சேயிங்ஸ். அப்படி 2ஆம் படி என்பது கடினம். ஏனென்றால் உன் ஸ்பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். பட் இட் இஸ் நெசசரி. ஸ்பாவம் என்ன? ஸ்பாவம் விளையாடுறது, பேசுறது, அப்படிதானே? அதுபோல பெரியவங்களாய் காணப்பட்டால் நமக்கு நிறைய காரியங்கள் காணப்படும், நம்முடைய சிந்தைகள் அங்கங்கு காணப்படும். ஆனப்படினாலே நம்ம அப்படியே கவனிக்கிறத போல உட்கார்ந்துருப்போம், ஆனால் செவியை சாய்க்காம நம்மளால இருக்க முடியும். அப்போ 2வது படி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிடலாம், 2வது ஸ்டெப் மிக கடினம். காரணம் என்னவென்றால், நம்முடைய
அந்த ஜென்ம ஸ்பாவம் காணப்படுது இல்லை, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப நேச்சுரல். அதையெல்லாம் மேற்கொண்டு என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணுகிறதான அந்த காரியத்தை குறிக்கிறது. மூன்றாவதாக வேத வாக்கியங்களை பிரியாதிருத்தல் மூன்றாம் படியாக காணப்படுது. 21வது வசனத்தினுடைய முதல் பகுதியில் இப்படி வாசிக்கிறோம். 21 முதல் பகுதி, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, let them not depart from thine eyes அப்படின்னு சொல்றாரு. அப்ப கவனிக்கிறது, கவனமா செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அடுத்து அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. இப்ப படித்து கொண்டு போவோம் நம்ம. ஆனால் போன வருஷத்தினுடைய இதெல்லாம் புக்ஸ் எல்லாம் நம்ம ஏன் தூக்கி போட்டுறோம்? எல்லாம் படிச்சு கிழிச்சாச்சு, ஃபினிஷ்டில். அதுக்கப்புறம் நமக்கு அது தேவையில்லை. சில நேரத்தில் சொல்றாங்க, நீ 11th புக்ஸ் எல்லாம் நீ வைக்கணும் 12th அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க, அதையும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஜாக்கிரதையாக கவனித்து செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. கண்ணில் எப்படி இருக்கும்? மைண்ட்ல தானே வைக்க முடியும்ல, மெமரியில் தான் வைக்க முடியும். இதுனா கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப மூன்றாம் படி என்ன முக்கியம்? ஏனென்றால் இதை நீ தொடர வேண்டும் என்று அர்த்தம். அதாவது ஒரு நாள் கவனிச்சுட்டு ஒரு நாள் செவியை சாய்த்து விட்டு அடுத்த நாள் அடுத்த போர்ஷனுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா பிரயோஜனம் கிடையாது. இது உன்னுடைய லைஃப்ல ரொட்டீன் ஆக வேண்டும். அதுதான் பாத்தீங்கன்னா மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கு, உன் கண்களை விட்டு இது பிரியாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமான காரியம். அப்ப வேத வாக்கியங்கள் கண்களை விட்டு பிரியாதிருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கீத புஸ்தகத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 16:8, சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றார் தாவீது. என்ன மீனிங்? கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னா, இப்ப நீங்க கர்த்தரை சிலை வடிவத்துல பார்க்கிறவர்கள், தெய்வத்தை சிலை வடிவத்துல பார்க்கிறவங்க, அவங்க எங்க வேணா என்ன பண்ணலாம், தெய்வத்தை பிடிச்சி வச்சிடலாம், பாக்கெட்ல வச்சுக்கலாம், இப்படி எடுத்து பார்த்துக்கலாம். அவங்க வேணுன்ற இடத்துல கர்த்தரை வைத்துக்கலாம், முன்பாக வச்சிடலாம். ஆனால் தாவீது இப்படி சொல்லும் போது, மெய்யான தெய்வத்தை குறித்து பேசும்போது, அது என்ன அர்த்தம்? கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுனுடைய மீனிங்கை எப்படி நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம்? அது எப்படி பின்பற்றுகிறது மாத்திரமல்ல. அப்ப எனக்கு முன்பாகனா என் சிந்தையில, என் யோசனையில நான் கர்த்தரை வைத்திருக்கிறேன். இப்ப என் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அல்லது எனக்கு முன்பாக கர்த்தரை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என் சிந்தையில, நீங்க கண்ணை மூடினாலும் கர்த்தர் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா உங்க சிந்தையில கர்த்தர் இருக்கிறாங்க. இப்ப நீங்க பிரேயருக்கு உட்கார்றீங்க அல்லது ஆராதிக்க நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அப்ப கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்திருந்தால்தான் என்ன பண்ண முடியும், உங்களால ஆராதிக்க முடியும். அப்படிதானே? நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப சிந்தையிலே கொண்டு வருகிறத அல்லது சிந்தையிலே கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் அப்படி மைண்ட்ல காணப்படுகிறதை குறிக்கிறதான காரியம். அவன் சொல்றான், எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னா, நான் கொஞ்ச நேரம் ஆண்டவரை கூட்டு அப்படி கொண்டு வர்றதில்ல, ஆண்டவர்கிட்ட கெஞ்சி அவருடைய பிரசன்ஸ்குள்ளார வர்றது அப்படியெல்லாம் இல்லை. எப்பொழுதும் என்ன பண்றாங்க கர்த்தர் என்னுடைய சிந்தையில. அப்ப ஜெபம்னா அப்படி டக்குன்னு என்ன பண்ண முடியும், நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். கர்த்தர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபார்முலாவை வைத்து இவ்வளவு நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி அதற்கப்புறம் அப்படி கேட்கிறது அப்படிலாம் வேதத்துல சொல்லப்படலை. அதெல்லாம் ஏன் நம்ம அப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, ஏன்னா நம்முடைய சிந்தையில அநேக காரியங்கள் காணப்படுது. நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல, தேவனை நோக்கி நம்மளால ஃபோக்கஸே பண்ண முடியல. அப்ப கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணு, வசனங்களை சொல்லு, கொஞ்சம் ஆண்டவர் செய்ததான நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லு. அப்ப என்ன பண்றோம், நம்ம அப்படி சொல்லும் போது கர்த்தர் நம்முடைய யோசனையில, நம்முடைய சிந்தனையில, நமக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைகிறார். அப்படிதானே? இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய இந்த சிந்தைக்குள்ள என்னதான் இருக்கும், நீங்க அப்படி யோசித்து பாருங்க. அப்படி கண்ணை மூடிட்டு அப்படியே நீங்க யோசித்தீங்கன்னா நம்முடைய சிந்தைக்குள்ள என்னென்னலாம் வருது அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்க. நம்முடைய கவலைகள், அடுத்து செய்ய விரும்புகிறதான காரியங்கள், இன்னைக்கு நீங்க படிச்ச கதை புக்கு, இன்னைக்கு பார்த்ததான யூடியூப் கிளிப்பு, வடிவேலு காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா வர முடியும்ல, எல்லாமே வரும் உள்ளுக்குள்ளார. இன்னைக்கு நீங்க சாப்பிட்டது, அடுத்த வேளை சாப்பிட போறது, பிள்ளைகளை குறித்த கவலை எல்லாம் உள்ள வரும்ல. எங்க இருந்து இருக்கு? நமக்குள்ள காணப்படுது. அப்படிதானே? அப்ப இதைதான் சொல்லுகிறார். அப்ப நம்ம ஜெபிக்க வேண்டுமானால் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும்ல. ஆண்டவரை துதிக்க வேண்டாம், சும்மா வாயில மட்டும் துதிக்கிறது கிடையாது. அப்ப நமக்குள்ள இருந்து வருகிறதான காரியம். அப்ப உள்ள தேவன் இல்லைன்னா, உள்ளனா இருதயத்துல இல்லை, நமக்குள்ள தேவ ஆவி இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல.
நீங்க ஒரு வசனத்தை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தன்னிடத்துல அன்பு செலுத்துவதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்றார்? அவரிடத்துல முழு இருதயத்தோடு அன்பு செலுத்துவதற்கு முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனம், முழு பலன். ஏன் அப்படி சொல்றாரு? முழு ஆத்மாவோட அவர்கிட்ட அன்பு செலுத்தினா போதுமே, ஏன் இப்படியாக அவர் பிரித்து அவர் பேச வேண்டும்? அப்ப மனம் என்பது முக்கியம், நம்முடைய யோசனை என்பது முக்கியம். நம்முடைய யோசனை எங்கேயோ இருக்குது. ஆண்டவர் எனக்குள்ள ஆவியாய் காணப்படலாம், ஆனா என்னுடைய யோசனை எங்கேயோ இருக்குதுன்னா என்னால் என்ன பண்ண முடியாது? அவரை துதிக்க முடியாது. ஜெபத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண நம்மளால முடியாது. அப்ப தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப மெயினா அவருடைய தியானம் வந்து கர்த்தரை குறித்து. ஒரு யுத்தம் பண்ண போறாருன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் இந்த யுத்தத்தை வந்து நடத்துவதற்கு எப்படி எனக்கு உதவி செய்வார், ஆலோசனையை கேட்கறது மாத்திரமல்ல, அந்த ஆலோசனை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய திங்கிங்ல காணப்பட்டிருக்கும், யோசனை இல்லை. அப்ப எப்பொழுதுமே கர்த்தரை குறித்து திங்க் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் கர்த்தர் வந்து மனிதனாக இந்த பூமியில உலாவும் போது இந்த காரியத்தை எப்படி பண்ணியிருப்பாரு? யோசிக்க முடியுமா? யோசிக்க முடியாதா? நிச்சயமா நம்மளால யோசிக்க முடியும். கர்த்தர் இந்த காரியத்தை அவருடைய வாழ்க்கையில மனிதனாக செய்ய வேண்டுமானால் அவர் எப்படி செய்வார் அப்படின்னு யோசித்தா அதுதான் ஐடியல். ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்ப நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கர்த்தரை எல்லா நேரத்திலும் நம்முடைய சிந்தையில வைத்து எல்லா காரியங்களுக்காகவும் கர்த்தரை என்ன பண்ண முடியும்? நம்மளால நினைவு கூர்ந்து நம்மளால செய்ய முடியும். அப்ப தாவீது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீக்ரெட்டை அவர் சொல்றாரு, கர்த்தரை எப்போதும் என் கண்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறபடியால் அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் வந்து தாவீதினுடைய வலது பாரிசத்திலே காணப்படுறாரா? என்ன மீன் பண்றாரு தாவீது? கர்த்தர் எனக்கு பாதுகாப்பாய் காணப்படுகிறார், அதுதானே அதனுடைய அர்த்தம். தாவீதினுடைய வலது பாரிசத்திலே கர்த்தர் இருக்காரு. அப்ப நீங்க அதை வந்து லிட்ரலா நீங்க எடுக்க முடியாது. எடுத்தா தப்பாயிடும். எடுத்தா ஏன் தப்பாயிடும்? ரொம்ப ரொம்ப தப்பாயிடும். எல்லா டாக்டரினுமே தப்பாயிடும். ஏன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார் அப்படின்றத நீங்க லிட்ரலா நேரான அர்த்தத்துல எடுத்தா எப்படி இருக்கும்? ரெண்டு பேர் தானே, வலது பக்கத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறார், நீங்க அவருடைய இடது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, அப்படிதானே? அதே மாதிரி கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தா ரெண்டு தெய்வம் ஆயிடுதா இல்லையா? அப்ப அதை போல இங்க இவர் சொல்றாரு, கிறிஸ்துவை குறித்து தான் சொல்றாரு, கர்த்தரை குறித்து சொல்லுகிறார், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால். அப்ப இவர் வந்து தாவீது வந்து பிதாவாகிய தேவனா? இல்லல்ல. அப்ப இதுக்கு நேரான லிட்ரலான மீனிங் அல்ல. அப்ப என் வலது பாரிசத்துல இருக்கிறபடியால் என்று சொன்னால், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னால், எனக்கு உதவி செய்கிறவராக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். இன்னும் 121 சங்கீதத்துல 5 எப்படி பேசுறாரு? கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் உனக்கு உன்னுடைய வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். அதனுடைய அர்த்தமும் என்ன அப்படி சொன்னா, நமக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்துவம், கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்துல நிழலாய் இருக்கிறார். இப்ப நிழல் நம்மோடு கூட வருகிறது அல்லவா? கர்த்தர் நம்முடைய நிழல் என்று சொல்லல, அந்த நிழலை ஒப்பிட்டு கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்துல நிழலாய் இருக்கிறார்னா நம்மை பாதுகாக்கிற தேவனாக, நம்மளை விட்டு விலகாதவராக எப்பொழுதும் அவர் இருக்கிறார் என்பதை நாம புரிந்து கொள்கிற பாஷையில வேதம் என்ன பண்ணுது? கற்றுக் கொடுக்கிறது. ஆனபடினாலே அதை வேறு மாதிரியாக நம்ம எடுக்கக்கூடாது. அப்ப கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்கிறதனுடைய அர்த்தம் என்னன்னா, சிந்தையில, நம்முடைய மைண்ட்ல, யோசனைகளில கர்த்தரை நாம எப்பொழுதும் வைத்திருக்கிறதை அது குறிக்கிறது. சரி, இது வந்து 3வது ஸ்டெப். 4வதாக வேத வாக்கியங்களை காத்து கொள்ளுதல் 4ஆம் படியாக இருக்கிறது. வேத வாக்கியங்களை காத்து கொள்ளுதல் 4ஆம் படியாக இருக்கு. 21வது வசனத்துடைய 2வது பகுதியில் இப்படி வாசிக்கிறோம், அவைகளை, அதாவது வேத வாக்கியங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், அவைகளை உன் இருதயத்திலே காத்துக்கொள், கீப் தெம் இன் த மிட்ஸ் ஆஃப் தைன் ஹார்ட். இதனுடைய அர்த்தம் என்ன? 4ஆம் படி என்பது நாட்டப்படுவதை குறிக்கிறது. வேத வார்த்தைகள் சொல்லப்படும் போது கவனிக்கிறது ஒன்று, செவி கொடுக்கிறது ஒன்று, தொடர்ந்து செவி கொடுக்கிறது, தொடர்ந்து கவனித்து செவி கொடுக்கிறது 3வதான காரியம். 4வதாக இருதயத்துல அவைகள் நாட்டப்பட்டதாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4வது படி, பிளான்டட் இன் யுவர் ஹார்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் பெர்சிஸ்டன்சி இட் வில் நாட் கோ அன்யீல்டட். அர்த்தம் என்ன? நீ தொடர்ந்து அதை நாட்டி வைத்தாதான். இல்லை அப்படின்னு சொன்னா, இப்ப நாட்டுறதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு தோட்டத்துல விதைத்து அல்லது
நாட்டி அது வந்து ஒரு ஈல்டு கொடுக்கறதுக்காக, ஒரு பலன் கொடுக்கறதுக்காக வைக்கிறதான காரியம் தானே. அப்ப அது வந்து நம்முடைய கரத்துல தான் இருக்குது. ஆண்டவர் கொண்டு வந்து நாட்டுறது கிடையாதுல்ல. நம்முடைய இருதயத்துல சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய வார்த்தைகள் வருகிறது, செவி வழியாக, கண் வழியாக உள்ளே போகிறது. நம்ம பெர்சிஸ்டண்டா தொடர்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை உற்சாகமாக பின்பற்றுவோமானால், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால், நம்முடைய இருதயத்துல என்ன பண்ணுவோம், அதை நாட்டி வைப்போம். ஏன்னா அது நமக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று நம்ம விரும்புவோம். இது வந்து 4வது படியா இருக்குது. கேட்டு விட்டு தள்ளி விட்டுட்டு போயிடலாம், இல்லை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு போகலாம். ஆனால் என்ன வேதம் கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், இருதயத்திலே நாட்டப்பட்டதாக அது இருக்குமானால் அது நிச்சயமாக என்னதான் பண்ணும், அது வளர்ந்து பலன் கொடுக்கும். நீங்க அதை பிடுங்கி போடலை அப்படின்னா அந்த வார்த்தை வளர்ந்து ஒரு நாள் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஏன் என்று சொன்னால், நீங்க தீமைக்கு விலக வேண்டும் என்று அது உங்களோடு கூட பேசிட்டே இருக்கும். உங்களுடைய கால்கள் தவறான வழியிலே போகும் பொழுது அந்த வார்த்தைகள், நாட்டப்பட்ட வார்த்தைகள் என்ன பண்ணும், உங்களோடு கூட இடைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதான் அது கொடுக்கறதான பலன். இல்லை நீங்க அப்படியே தீமை செய்யணும்னா என்னதான் பண்ணணும், அந்த வார்த்தையை பிடுங்கி போட்டுட்டு என்ன பண்ணலாம், பலன் கொடுக்கலாம். அப்போ திரும்பவும் அந்த வார்த்தைகளை என்ன பண்ணணும், கவனித்து திரும்பவும் நாட்டி அதற்கு நான் கீழ்ப்படிவேன் என்று மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து செய்யணும். அப்படித்தானே. அப்போ எப்பொழுதுமே அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக நாட்டப்பட்டதாய் இருந்ததுனால் அது வளர்கிறதாய் காணப்பட்டுச்சுன்னா அது நிச்சயமாக என்ன பண்ணணும், நம்மளை தடுத்து நிறுத்தும். தீமைக்கு நம்முடைய கால்களை விலக்குகிறதாக அது காணப்படும். அப்படியே நம்ம தீமை செய்ய வேண்டுமானால் அதை மேற்கொண்டு தான், அந்த வேத வார்த்தைகளை மேற்கொண்டு அதை பிடுங்கி போட்டு, இல்லைன்னா அதை மிதிச்சு போட்டு அப்படிதான் வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், தீமையை செய்ய முடியுமே ஒழிய வேத வார்த்தைகளை உள்ள வைத்து கொண்டு தீமையை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்ப எப்பெல்லாம் நம்ம தீமை செய்யறோமோ அப்பெல்லாம் என்ன பண்ணுறோம், நமக்குள் நாட்டப்பட்டு இருக்குமானால் அந்த வேத வார்த்தைகளை மிதித்து விட்டு, அடக்கி விட்டு, அதை மேற்கொண்டு விட்டு, இல்லை பிடுங்கி போட்டு விட்டு தான் நம்ம என்ன பண்றோம், தீமையை செய்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். ஆனபடினால்தான் 4வதாக அந்த காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 5வதாக வேத வாக்கியங்களினுடைய கருத்தும் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுதலும் 5வது படியாக காணப்படுது. 22வது வசனத்துல நீங்க பார்க்க முடியும். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாமா. For they are life unto those that find them and health to all their flesh என்று சொல்லி 22ல வாசிக்கிறோம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்கள், அதாவது வேத வாக்கியங்களை, எத்தனை பேருக்கு வேத வாக்கியங்கள் வராம இருக்கலாம். இப்ப யாரை பார்த்து இது சொல்லப்பட்டுச்சு, எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், என் மகனே, அப்படி இல்லை மை சில்ட்ரன், மை சன் அப்படின்ட்டு. அப்ப எல்லாருக்கும் இது கிடைக்கிறது கிடையாது. அப்ப இவைகளை யார் தான் கண்டுபிடிக்க முடியும்னா, யாரை நோக்கி கடந்து வருகிறதோ அவர்கள் கவனித்தார்கள் என்று சொன்னால், செவி கொடுத்தார்கள் என்று சொன்னால், தொடர்ந்து அதை காத்து கொள்வார்கள் என்று சொன்னால், அதை தன்னுடைய இருதயத்திலே நாட்டி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தான் அது, மற்றவர்களுக்கு அந்த வார்த்தைகள் கிடையாது. அப்ப 5வதாக என்ன அப்படின்னா, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஜீவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம், நம்முடைய ஜீவனுக்காக தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ல. நம்முடைய ஜீவன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இந்த சரீரம் இந்த பூமியில பிழைத்து இருப்பதற்காக தான் நம்ம வேலையெல்லாம் செய்கிறோம், ஓடுறோம், வருகிறோம், எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே வந்து எதற்கு தான், அடிப்படையாக இந்த பிசிக்கல் இதுக்கு தான். கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்தவங்க நம்ம வாழ்கிறது கர்த்தருக்காக வாழணும் என்று தெரியும் நமக்கு. ஆனாலும் அதிக நேரத்தை எதுக்கு தான் செலவிடுவோம், இந்த சரீர பிரகாரமான உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்கிறதற்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்க்கையை வாழறதுக்கே அனுதினமும் என்ன பண்ணணும், வியர்வை சிந்தி உழைக்க வேண்டும் இல்லை, அப்படித்தானே. இதன் மத்தியில கர்த்தருடைய காரியத்தை நம்ம நடுவில் பண்ணிட்டு இருக்குமே ஒழிய, கர்த்தருக்காகவே வாழ்கிறோம் என்று சொன்னாலும் கர்த்தருக்காகவே நம்முடைய நேரங்களை நம்ம செலவிடுவது இல்லை. இதெல்லாம் ஒரு அடுத்த லெவலான ஒரு காரியம் இல்லை. அப்போ அதை குறித்து பேசல நான். இப்போ ரொம்ப சிம்பிளான காரியங்களை குறித்து தான் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். அப்போ இவைகள் வந்து கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவன்னா, நமக்கு எப்படி ஜீவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, நம்ம கவனிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் 5வது படி. அவர்கள் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாக காணப்படும் என்று சொல்லுவார். அப்ப 5ஆம் படி, அற்புதத்தை காண்பீர்கள், தீமைக்கு உங்கள் கால்கள் விலகுவதை காண்பீர்கள். அடிப்படையாக ஏன் வந்து இப்ப இந்த டைட்டில் ஏன் இப்படி வச்சிருக்கேன் நான், வார்த்தைகளை கவனி தீமைக்கு விலக உதவுனா, வார்த்தைகளை கவனிப்பது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா காணப்படுது. கடைசியில் அது எங்க போய் முடிகிறது என்று சொன்னால், தீமைக்கு நம்முடைய கால்களை விலக்குவதற்கு அந்த வார்த்தைகளை கவனிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா காணப்படுது. இது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 5வது ஸ்டெப்ல இது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ருசிக்கிறவர்களாக நம்ம காணப்பட முடியும்.
வேத வாக்கியங்களின் கருத்தும் அதன் முக்கியத்துவம் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனாய் காணப்படுது. வேத வாக்கியங்களுடைய கருத்தும் பொருளும் அதனுடைய முக்கியத்துவம், அது என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி அறிந்திருக்கிறவர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா அது ஜீவனாய் காணப்படுதே ஒழிய எல்லாருக்கும் அல்ல. வேத வார்த்தைகளை வைத்திருக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், படிக்கிறவர்கள், பைபிளை வீட்டில் வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் அது ஜீவன் சொல்லல. என்ன சொல்கிறதுன்னா, அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவன். அப்படியானால் கேட்கிற அந்த வார்த்தைகளுடைய கருத்தை அறிந்து அதற்கு கொடுக்க வேண்டியதான அந்த முக்கியத்துவத்தை, வேத வசனத்துக்கு கொடுக்க வேண்டியதான அந்த முக்கியத்துவத்தை நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா அப்பதான் அது ஜீவனாய் காணப்படுது நமக்கு. இல்லை என்று சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. தீமை செய்தவர்கள் அல்லது தீமைக்கு பலியானவர்கள் யாவரும் ஒன்று வேத வாக்கியங்களின் கருத்தை அறியாதவர்களாய் இருப்பார்கள், அல்லது அதன் முக்கியத்துவத்தை உணராதவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். ஐ ரிப்பீட், தீமை குறித்து நம்ம பார்க்கிறோம். தீமைக்கு நம்முடைய கால்கள் விலக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான காரியமே, நம்ம தியானிக்கிற காரியம். அப்ப தீமை செய்தவர்கள் அல்லது தீமைக்கு எப்படியாவது பலியானவர்கள் யாவருமே ஒன்று வேத வாக்கியங்களுடைய கருத்தை அவர்கள் அறிந்து கொள்ளாதவர்களா இருப்பாங்க, இல்லை என்று சொன்னால் அதனுடைய அறிந்திருப்பாங்க, முக்கியத்துவத்தை உணராதவர்களா இருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக தீமையில அவர்கள் நிச்சயமாக அகப்படுவார்கள் என்பது உண்மை. எல்லா மனிதர்களும், உலகத்தில் காணப்படுற எல்லா மனிதர்களும் தீமை செய்திருப்பார்கள், அல்லது தீமைக்கு பலியாயிருப்பார்கள், அல்லது தீமையில் சிக்கி இருப்பார்கள், சிக்கி இருப்பார்கள். நாமும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. இந்த செய்தியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இனி எப்படி தீமைக்கு விலகுவது, நம்ம எப்படி தீமைக்கு நம்மளை விலக்கி காத்துக்கொள்வது என்பது இந்த செய்தியினுடைய நோக்கம். நம்ம எல்லாம் தீமை செய்யாதவர்கள் அல்ல. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதாவது நம்ம நிச்சயமா கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமான காரியத்தை செய்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை உணராதவர்களாக அல்லது அதற்கு கொடுக்க வேண்டியதான முக்கியத்துவத்தை கொடுக்காதவர்களாக இருக்கும்போது தீமையில நிச்சயமாக அகப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சொல்வதை பார்க்க நிச்சயமாக அகப்படுவார்கள். இதுல ஒரு சந்தேகமே கிடையாது. அப்படி நாமளும் பாத்தீங்கன்னா விதிவிலக்கல்ல, அப்படி விழுந்திருப்போம். உதாரணமா பாத்தீங்கன்னா ஏவாள் வேத வாக்கியங்களுடைய முக்கியத்துவத்தை உணராதவளாக தான் தீமைக்கு பலியானாள். அப்படித்தானே? வேத வாக்கியம் அவளுக்கு வராம இல்ல. என் மகனே என்று கூப்பிட்டு பேசுற மாதிரி என் மகளே அப்படிதானே ஆண்டவர் பேசியிருப்பாரு. இல்ல அப்படித்தானே எடுக்கணும். அவர்களை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசினாலும், அவர்கள்ட்ட ஆண்டவர் இடைப்பட்டு இருந்தாலும், தன்னிடத்துல பேசும் பொழுது ஏவாள் என்ன, தேவன் தன்னுடைய தகப்பன் அவள்கிட்ட பேசுறாரு, அப்படிதான் எடுக்கணும் இல்லையா? இப்போ வார்த்தை கடந்து வந்தது, கவனித்திருக்கணும், செவி கொடுத்திருக்கணும், பெர்சிஸ்டண்டா காத்திருக்கணும், எப்போதும் அது சிந்தையில அதனுடைய கருத்து காணப்பட்டிருக்கணும், முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கணும். ஆனால் இந்த வார்த்தை காணப்பட்டாலும் கூட அதனுடைய முக்கியத்துவத்தை உணராதபடினால ஒருவன் ஏமாற்றும் பொழுது எளிதாக வஞ்சிக்கப்பட்டு தீமைக்கு அவள் பலியானாள். ஆதாம் எடுத்துக்கோங்க. ஆதாமுடைய லைஃப்ல நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, வேத வாக்கியனுடைய கருத்து ஆதாமுக்கு தெரியாதா அப்படின்னா தெரியும். அதனுடைய முக்கியத்துவம் தெரியாதா அப்படின்னா ஆதாமுக்கு முக்கியத்துவமும் தெரியும். ஆனாலும் மற்றவர்களுக்காக தீமைக்கு பலியாதல் என்பது ஆதாமுடைய லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆதாம் ஏன் இந்த பாவத்தை பண்ணான்? ஆதாம் அந்த பாவத்தை செய்கிறதற்கு காரணம் ஏவாளுக்காக என்ன பண்றான்? அப்படின் செய்யறான். ஏவாளுக்காக, ஏமாற்றப்பட்டு அல்ல, ஏவாளுக்காக. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம கர்த்தருடைய வார்த்தையினுடைய கருத்து அறிந்து முக்கியத்துவம் புரிந்திருந்தாலும் கூட மற்றவர்களுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? பாவத்தை பண்ண முடியும், தீமையை நம்ம பண்ண முடியும். அதுவும் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கல என்கிற கேட்டகரிக்குள்ளதான் அதுவும் என்ன பண்ணுது, வருகிறது. அப்ப ஆதாம் தீமை செய்ததற்கு காரணம் அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, வேத வாக்கியத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவன் கொடுக்கல. சவுல் ராஜா ஜென்ம ஸ்பாவமும் சுய விருப்பமும் மேற்கொண்ட போது தீமை செய்தான். அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லையானா உண்டு. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு மிக தெளிவாய் தானே காணப்பட்டுச்சு. இதை செய்யக்கூடாது என்கிறதான காரியம் அவனுக்கு காணப்பட்டுச்சு. கர்த்தர் தான் சொன்னார் என்பதும் அவனுக்கு தெரியும். அப்ப அவன் பாத்தீங்கன்னா தீமை செய்ததற்கு முக்கியமான காரணம் என்ன? ஜென்ம ஸ்பாவமும் சுய விருப்பமும். என்ன விருப்பம்? நம்முடைய ஜென்ம ஸ்பாவம் ஒரு காரியத்தை பேசுகிறது, இது முக்கியம் என்று சொல்லுகிறது, இதற்கு பயப்பட வைக்குது. அதன் நிமித்தமாக அவன் என்ன பண்றான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டியதான முக்கியத்துவத்தை அவன் கொடுக்காத பொழுது அவனுடைய ஸ்பாவமோ அவனுடைய சுய விருப்பமோ மேற்கொண்ட போது தீமை செய்தான். என்ன கேட்டகரிக்குள்ள வருது? முக்கியத்துவத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு
கொடுக்கல. கருத்து தெரிஞ்சா மட்டும் போதாது, முக்கியத்துவத்தை கொடுக்கல. தாவீது ராஜாவை எடுத்துக்குவோம். தாவீது ராஜா ஏன் தீமையில விழுந்தான்? அவனையும் பார்க்குறோம். அவனும் தீமை செய்தான். அப்ப அவனுடைய தீமை செய்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஜென்ம சுபாவம். அவனுடைய சுபாவம் சுய இச்சை, மாம்சத்தினுடைய இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அவனை மேற்கொண்ட போது அவன் தீமை செய்தான். இப்ப இதுவும் எதுக்குள்ளதான் வருது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை தன்னுடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடம்னு சொல்லலை நான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டியதான அந்த இடத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவன் கொடுக்காத போது அவன் தீமை செய்தான். அப்ப அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய சுய விருப்பமும் சுய இச்சையும் மேற்கொண்டது. ஆனபடினாலே அவனும் தீமை செய்தான். சாலமோன் ராஜா பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவன் தான், அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்தவன் தான். அவனும் தீமை செய்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜென்ம ஸ்பாவமும் சுய விருப்பமும் மேற்கொண்ட போது கடைசியில பாத்தீங்கன்னா விக்கிரகத்தை தொழுது கொள்கிற அளவுக்கு கொண்டு போய் விடுது. அப்ப நம்ம சொல்லலாம், அவனுடைய கைகள் கட்டப்பட்ட ஒரு நிலையில அவன் பாத்தீங்கன்னா அவனுடைய ஆத்மா காணப்பட்டபடினாலே. அடுத்த கேள்வி கேட்கலாம், ஏன் அந்த கட்டப்பட்ட நிலைக்கு வரணும்? அவ்வளவு ஞானம் உள்ளதான ஒரு ராஜா, கர்த்தரை அறிந்த ஒரு மனுஷன், ஏன் கை கட்டப்பட்டு ஒரு நிலையில அந்த ஆத்மா ஏன் போய் விக்கிரகத்தை ஆராதிக்க வேண்டும் என்ற கேள்வி வந்தா, முதல்ல அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுக்கணுமோ அந்த முக்கியத்துவத்தை கொடுக்காதபடி அதை மீறினபடினாலே. அது எதனால மீறினா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சாலமோன் எதற்காக மீறினான்? சாலமோன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமே என்ன? சாலமோன் அப்படின்னு சொன்னாலே சமாதானம், அப்படிதானே? சமாதானம். அவனுடைய நாட்கள்ல சமாதானம் காணப்படும். யாருமே பாத்தீங்கன்னா தேசத்துக்கு விரோதமாக எழும்பி தாவீது ராஜாவின் நாட்கள்ல காணப்பட்ட, சவுலுடைய நாட்கள்ல காணப்பட்டதை போல யுத்தம்லாம் இருக்காது, ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்ப அப்படி இருக்கும்போது இவன் தேசத்துல இன்னும் யுத்தமே வரக்கூடாது என்பதற்காக என்ன பண்றான்? எகிப்தினுடைய ராஜாவோடு கூட சம்பந்தம் கலக்கிறான். இப்படி அந்நிய ராஜாக்களோடு கூட சம்பந்தம் கலந்து இன்னும் என்ன பண்றாராம்? அவரு சமாதானத்தை ஏற்படுத்துறாராம். இது அவசியம் இல்லாததானே ஒரு காரியம். அப்ப இது சுய விருப்பத்தின்படி, தேவனுடைய அந்த சித்தத்துக்கு மேல தன்னுடைய சுய விருப்பம் வந்தபடினாலே என்ன பண்றான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மீறி அவன் செயல்பட்டான். ஆனபடினால ஒரு நாள் வேற வழியே இல்லாம இவன் விக்கிரகத்தை தொழுது கொள்கிற நிலைக்கு அவன் என்ன பண்ணான்? போய் நின்னான். அப்ப அந்த ஆத்மா கட்டப்படுவதற்கு காரணம் பாத்தீங்கன்னா அவன்தான் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து செவி கொடுத்து கவனமாக இருந்திருக்க வேண்டியதான ஒரு மனுஷன், பெர்சிஸ்டண்டா தேட வேண்டியதான ஒரு மனுஷன் என்ன பண்ணான்? அதை மீறி தன்னுடைய சுய விருப்பத்துக்கு அவன் பாத்தீங்கன்னா இடம் கொடுத்த பொழுது அவன் விழுந்ததை நம்ம பார்க்கிறோம். என்றும் தீமை செய்வதில் இருந்து விலகவும், தீமைக்கு பலியாகாமல் தப்பும் வழி கர்த்தர் வைத்திருக்கும் வழி என்னவென்றால், அவர் தமது பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறதான வேத வாக்கியங்களின் கருத்தை அறிந்து அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படுவதுதான். படிக்கும்போது புரிந்து படிக்கணும்னு சொல்றாங்கல்ல, என்ன அப்படின்னா புரிந்து படிச்சா அப்படியே உள்ள என்ன பண்ணும்? மைண்ட்ல இருக்கும். அதே போல கருத்தை அறிந்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து படிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஏன் இந்த வார்த்தையை தந்திருக்காரு, இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன என்பதை அறிகிறது மாத்திரமல்ல, இது எவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில முக்கியம் என்பதை புரிந்தவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னார். அதுதான் தீமைக்கு விலகுகிறதற்கு ஆண்டவர் நமக்கு அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறதான ஒரே வழிதானே ஒழிய வேறு வழியெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. எப்படியா இருந்தாலும் நம்ம பார்க்கிறோம், ஆதியிலே உண்டாக்கப்பட்ட மனுஷன்ல இருந்து தீமையில பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் ஒவ்வொரு காலகட்டத்தில விழுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நிற்கிற நாமும் தீமைக்கு விலக வேண்டுமானால் நமக்கு முன்பாகவும் என்னதான் வைக்கப்பட்டிருக்கு? கர்த்தருடைய வார்த்தை வைக்கப்பட்டு அதை நீ கவனிக்க வேண்டும், நீ செவி சாய்க்க வேண்டும், அது உன்னுடைய கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும், நீ அதை காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா வேத வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஆராய்ந்து பார்க்காமல் எடுத்துக்கொள்ளாதே. ஆலோசனை, யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஆராய்ந்து பார்க்காமல் எடுத்துக்கொள்ளாதே, ஏமாந்து போகாதே. தேவன் தம்முடைய பிள்ளையாகிய உனக்கு தந்திருக்கிற வேத வாக்கியங்களுடைய கருத்தை அறிந்து கொள். வேத வாக்கியங்கள் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வது அது அவ்வளவு முக்கியம். 22ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவன். அப்ப இது வசனத்தை என்ன கண்டுபிடிக்கணும்? இதான் எனக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய கருத்தையும் முக்கியத்துவத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து கொள்வதுதான் அதை கண்டுபிடிக்கிறது என்கிறதான காரியம். அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு
அவைகள் ஜீவனாய் இருக்கிறது என்று சொல்லும்போது அதனுடைய முக்கியத்துவம் எனக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும், நமக்கு தெரிய வேண்டும். வேத வாக்கியங்களை நீங்கள் வாசித்தாலும், யார் வாசிக்க அதை நீங்கள் கேட்டாலும், அதனுடைய கருத்து என்று ஏதோ ஒன்று உங்களுக்கே மனதிலே தோன்றினாலும், மற்றவர் வேத வாக்கியங்களுக்கு விளக்க உரை அளித்தாலும் அவைகளை ஜாக்கிரதையாக கவனியுங்கள், நிதானியுங்கள், செயல்படுங்கள். என்ன ஆலோசனை? வேத வாக்கியங்களை நீங்க வாசிச்சாலும், எனக்கு பைபிள் இருக்கு எடுத்து வாசிக்கிறீங்க, அல்லது உங்களுக்கு நீ ரொம்ப சோம்பேறி, இல்லை லாங்குவேஜ் தெரியல, யாரையாவது வாசிக்க சொல்றீங்க, உங்களை மாதிரி வேத வாக்கியங்களை நீங்க வாசிச்சாலும் மற்றவங்க வாசிக்கிறத கேட்டாலும் உங்களுக்கு அதனுடைய கருத்து இதுதான் என்று ஏதோ ஒன்று தோன்றினாலும், அல்லது வேற யாரோ அதனுடைய கருத்து இதுதான் என்று உங்களுக்கு விளக்க உரை அளித்தாலும் நீ என்ன பண்ணணும்? நீங்க கவனிக்கணும், நிதானிக்கணும், செயல்படணும். இல்லை சொல்லியாச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, அதை எடுத்துக்கூடாது. எப்படிதான் நீங்க கவனிச்சு நிதானிப்பீங்க? கவனித்து இது வேத வாக்கியங்களின் படிதான் இருக்கிறதா? வேத வாக்கியம் படினா கரெக்டாக தான் வாசிப்பாங்க, ஆனால் அதனுடைய அர்த்தத்தை சொல்றாங்க பாருங்க, அது வேத வாக்கியத்தின்படி இருக்கிறதா? நம்ம முன்னாடி ஒரு தடவை பார்த்தோம் இல்லையா, பைபிள் இன்டர்பிரட்ஸ் இட்செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வேத வாக்கியனுடைய அந்த விளக்க உரை வேத வாக்கியத்திற்குள்ளேயே தான் காணப்படும். அப்போ ஒரு விளக்கம் சொல்வதோ விளக்க உரை எழுதுவதோ தவறல்ல, ஆனால் அவைகள் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில இருக்க வேண்டும். சரியா? அப்ப அப்படி இருக்கிறத நீங்க தான் நிதானித்து பார்க்கணும். அப்ப கவனிக்கணும், நிதானிக்கணும், செயல்படணும். நீங்க இப்படி பார்த்துருப்பீங்க, நில், கவனி, செல், அப்படி பார்த்துருக்கீங்களா? ஸ்டாப், ஸ்லோ, கோ அப்படின்ட்டு வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ வேத பொருட்களில் வஞ்சிக்கப்படாது இருக்க வேண்டுமானால் என்ன பண்ணணும்? நிற்கணும், கவனிக்கணும், நிதானிக்கணும், செயல்படணும். அதாவது செயல்படுறதுன்னா என்ன அர்த்தம்னா, அதை உள்ளுக்குள்ள கொண்டு போய் நமக்குள்ளாக பிளான் பண்ணுகிறதான காரியம். அப்ப அர்த்தம் என்ன அப்படின்னா சிம்பிள். இன்னைக்கு பார்த்துதானே 5 படிகள் தான். வேத வாக்கியங்களை கவனித்தல் முதல் படி, வேத வாக்கியங்களுக்கு செவி கொடுத்தல் 2வது படி, வேத வாக்கியங்களை உன்னை விட்டு பிரியாதிருத்தல். அப்படின்னு சொன்னா வேத வாக்கியங்களை நாம தான் நம்மளை விட்டு அகற்ற முடியும், பிரிக்க முடியும் என்று பார்த்தோம். அது நம்மளை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். அதுதான் கண்களுக்கு முன்பாக கண்ணை விட்டு பிரியாதிருக்க கடவுது அப்படின்னு சொன்னா அதுதான் அர்த்தம். அதை நம்ம தள்ளிடலாம் ஈஸியா. அடுத்ததாக வேத வாக்கியங்களை உன் இருதயத்திலே காத்து கொள்ளுதல் 4வது படி, வேத வாக்கியங்களின் கருத்தும் அதன் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து கொள்ளுதல் 5வது படியா இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா 5வது படிக்கு போகவே முடியாது, கவனிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் படி. அப்ப இதை புரிந்து கொள்ள ஒரு வேத வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். இப்படி வந்து ஒரு ஆலோசனை வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கப்படுது. அவர்கள் வழியில நிற்க வேண்டும், பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போதே தெரியும், இதுக்கு லிட்ரல் மீனிங் கிடையாது. ஏன்னா வந்து ரூட் எல்லாம் ரொம்ப கிளியர். எருசலேம்லேருந்து ஜெரிக்கோவுக்கு போறதுனா இதான் ரூட்டு, இல்லை வேற ஏதாவது ரூட்டுனா இப்படி சுத்திட்டு போறதுக்கு இன்னொரு ரூட்டு இருக்கும். அப்ப ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் இந்த தேசத்தை சுதந்திரிக்கும் முன்பாகவே என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளார மேப்பு ரூட் எல்லாம் வந்து உண்டு. அப்ப அதை குறித்து இது பேசவில்லை. என்னதான் பேசுகிறது? வழியில நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய ஆத்துமா, நாம வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய மனுஷனாக எந்த வழியை சூஸ் பண்ணிக்கிறோம், எதுல போறோம் அப்படின்ற காரியத்தை குறித்து பேசுகிறது என்று சொல்லி இந்த வசனத்தை படிக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது தெரியும். அப்ப வழியில நின்று அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீ செய்ய வேண்டியதான காரியங்களை கொஞ்சம் நின்று யோசிக்கணும். என்னத்தை நம்ம கேட்கிறோம், என்னத்துக்கு செவி கொடுக்கிறோம், என்னத்தை போய் இருதயத்துல நம்ம நாட்டுகிறோம், எதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உபதேசமா எடுத்துக்கொள்ளுகிறோம் என்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிக ஜாக்கிரதையாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் வழியில நின்று. ஏன்னா கர்த்தர் இந்த ஆகமங்களை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருதான் வந்து ஊழியனாய் காணப்பட்டா? மோசே மட்டும்தான் ஊழியனாய் காணப்பட்டான். அதற்கு பின்பு மோசையினுடைய ஆகமங்களை யோசுவா கொண்டு போனான், மற்றவர்கள் கொண்டு போய். இப்போ அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா நிறைய யார் வந்திருப்பா? நிறைய ஊழியர்கள் எழும்பி இருப்பாங்க, நிறைய வந்து தவறான ஊழியர்களும் எழும்பி இருப்பாங்க. அவர்கள் மோசையினுடைய அந்த ஆகமங்களுக்கு தவறான விளக்கங்களை அவர்கள் கொடுத்திருப்பார்கள்.
அப்ப அந்த தவறான விளக்கங்களின் மூலமாக தவறான நம்பிக்கைகள் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள தேவ பிள்ளைகளுக்குள்ளாக வந்திருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ செக் பண்ணு, நீ வழியில நின்று இப்ப என்ன ஆராதிக்க நீ சபைக்கு வருகிறாயா, சபைக்கு வருகிற வந்து நின்று கொஞ்சம் செக் பண்ணிப்பாரு, சபையில எப்படி எப்படி ஆராதிக்கிறார்கள். நம்ம பார்த்தோம் நீதிமொழிகள்ல, இதற்கு முன்பாய் கூட நம்ம பார்த்தோம், ஒருவன் தேவனுடைய ஆலயத்துக்கு போறான் அப்படின்னு சொன்னா பலி கொடுக்கறதுக்காக போறான் என்பது அடிப்படையான காரியம். ஆனா அப்படி பலி கொடுக்க போகிறவன் செவி கொடாது இருப்பான் என்று சொன்னால், செவி கொடுக்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருப்பான்னு சொன்னா அவனுடைய பலி வேஸ்ட் என்று சொல்லி நம்ம போன செய்தியில பார்த்தோம்ல. அப்ப நின்று கவனினா என்ன அர்த்தம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கோம், ஆவிக்குரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம இந்த நாள்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்முடைய திங்கிங் எப்படி காணப்படுது அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணணும், கொஞ்சம் நின்று யோசிக்கணும். இது வேதத்தின் அடிப்படையில் இவைகளெல்லாம் காணப்படுதா, வழியில நின்று பூர்வ பாதைகள் எவை என்று. ஏன்னா நிறைய வேத பொருட்கள் வந்திருக்கும். அப்ப எங்கதான் நம்ம போனோம், வேதத்துக்கு போய் ஆக்சுவலா பூர்வ பாதை என்ன, இப்படிதான் பாத்தீங்கன்னா ஆகமத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இதுதான் மீனிங் சொல்லி கொடுத்தாரா, ஆகமத்தினுடைய அர்த்தம் இதுதானா? ஏன்னா ஆகமத்துல காணப்படுகிறவைகளுக்கு வெவ்வேறு அர்த்தங்களை அதற்கு பின்பு வந்த ஊழியர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப எரேமியா நாட்கள்ல ஆண்டவர் திரும்பவும் உணர்த்தி காண்பிக்கிறார், நான் கொடுத்ததான வேத வாக்கியனுடைய கருத்தை என்ன பண்ண, இப்ப ஆராய்ந்து பாரு, புரட்டப்பட்டு இருக்குமானால் நீ அந்த பூர்வ பாதைக்கு என்ன பண்ணணும், திரும்பணும், அதுதான் நல்ல வழி, அங்கே நீ நிற்க வேண்டும், அங்க இருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி சொல்றாரு. அப்போது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். ஏன் இப்படி சொல்றாங்க, தேவ பிள்ளைகள் இப்படி அருமையான ஒரு ஆலோசனை கர்த்தர் தருகிறார். செக் பண்ணுங்க, நீங்க பாத்தீங்கன்னா நான் கொடுத்த வேத வாக்கியங்களுடைய கருத்தை அறிந்து நடக்கிறீங்களா, இல்ல வேத வாக்கியங்கள் போய் நடக்கிறேன் என்று சொல்லி வேத வாக்கியத்துக்கு புறம்பாக நடக்கிறீர்களா, கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்றாரு. உனக்கு ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்றாரு. அவர்களோ சொல்றாங்க நோ நோ, நாங்க அப்படி நடக்க மாட்டோம். என்ன ரீசனு? ஏன்னா அவர்கள் இப்போ நடந்து கொண்டிருக்க பாதை சரி என்று அவர்கள் நினைச்சிட்டாங்க அப்படின்னா, மைண்ட்ல செட் ஆயிடுச்சு அப்படின்னா அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியாது. இது யாரையும் அவர்களை குறை சொல்றது இல்லை. அது பாத்தீங்கன்னா பிடுங்கி போடுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்முடைய வாயில பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி பழகிட்டோம் அப்படின்னா அதை மாத்திக்க முடியாது. இப்ப சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவங்க பேச ஆரம்பிச்சா கண்டுபிடிச்சிடறோமா இல்லையா? இவங்க சிலர் பேச ஆரம்பிச்சா இவங்க யார், நம்ம பேச ஆரம்பிச்சா இவங்க கிறிஸ்டியன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையா? ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாலும் நம்முடைய அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அப்படிதானே? பிரைஸ்லான்னு சொன்னாலே தெரியும் நிறைய பேருக்கு இல்லை, சலாம் அலைக்கும் சொன்னா இவங்க தான் சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லை. இப்படி பார்த்தீங்கன்னா அந்த இதை இப்போ இன்னைக்கு மாத்திக்கோ, இது அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னா. இப்ப சுவிசேஷத்தை சொல்லுகிறதான அந்த காரியத்தை கூட நீ ஏன் என்னென்னமோ வார்த்தைகள்லாம் சொல்ற, சிம்பிளான டேர்ம்ஸ்ல ஏன் சுவிசேஷத்தை நீ சொல்ல மாட்டேன்ற அப்படின்ட்டு நம்ம கத்துக் கொடுத்தா கூட மாத்திக்க முடியுமா? கஷ்டம் தானே? அப்ப இது நமக்குள்ளாக ஊறி போயிடும் போது, அல்லது நம்ம அப்படியாக பழகி விட்ட போது, பழக்குவிக்கப்பட்ட போது நம்ம இதனபடி மாத்திக்கோ அப்படின்னு சொன்னா நம்மளால ஒரு சாதாரண விஷயத்தையே மாற்ற முடியல. நம்மளால ஜெபத்தினுடைய பேட்டர்ன் இப்படிதான் இருக்கு, இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அது தவறல்ல. ஆனா இப்படி மாத்திக்க ட்ரை பண்ணுன்னா மாற்ற முடியுமா நம்மளால? யோசித்து பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, ரொம்ப ட்ரை பண்ணி அதை மாற்ற வேண்டியதா இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது இவர்கள் காலம் காலமாக வேத பொருட்டுகளில் சிக்கி பூர்வ பாதையை விட்டு வழி விலகி வேறொரு பாதையில சத்தியம் என்று நம்பி ஓடிட்டு இருக்காங்க. ஆண்டவர் வெயிட் வெயிட் அப்படின்ட்டு எரேமியா மூலமா பேசுறார், நில்லு நில்லு, அங்கே நின்று வேதத்துக்கு திரும்ப, பூர்வ பாதை என்னன்னு கேட்டு நல்ல வழியை சூஸ் பண்ணி அதுல போனாதான் உன்னுடைய ஆத்மா என்ன பண்ணும், இளைப்பாறுதல் அடையும்னு அவர் சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டோம், இதுல நடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இது ஸ்வீட்டா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை தவறான உபதேசங்கள் எங்கிருந்து வேணும்னாலும் வரலாம். நமக்கு தவறான உபதேசங்கள் எங்கிருந்தெல்லாம் வரலாம். நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு படித்தேன், நீ வேதத்தை வாசித்தாலும் மற்றவர்கள் வாசிக்க கேட்டாலும் உனக்கே அதனுடைய கருத்து இதுதான் என்று தோன்றினாலும் அந்த கருத்து வேதத்தின் அடிப்படையில் இருக்கான்னு நீ பார்க்கணும். எனக்கு தோன்றிடுச்சு அப்படின்னு எடுக்கக்கூடாது, எனக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார் அப்படி எடுக்கக்கூடாது. ஆண்டவர் பேசினாலும் வேதத்திற்கு முரணாக என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்படியானால் ஆண்டவர் பேசின வார்த்தைகளா அது இல்லை, எனக்குள்ளே அப்படியே தோன்றினதான வார்த்தைகளா, என்னுடைய ஆவியிலே தோன்றின வார்த்தைகளா என்று ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்ப விளக்கம் நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னாலும் அந்த விளக்கம் வேதத்தின் அடிப்படையில இல்லை அப்படின்னா நான் அதை என்ன பண்ணக்கூடாது, நானே அதை கொடுக்க கூடாது, அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. அதை அப்படிதானே? அப்ப அப்படி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிச்சயமாக தீமையான வழிக்கு என்ன பண்ண முடியும்,
ஈஸியாக போயிட முடியும். அதை டிஃபெண்ட் பண்ணியே அப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க முடியும். ஆனபடினால நில், கவனி, செல், ஸ்டாப், ஸ்லோ, கோ. பயங்கரமா செம ஓட்டமா ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா எங்க ஸ்டாப் பண்றது? எதுக்கு டிராஃபிக் லைட்ஸ் வச்சிருக்காங்க? ஆக்சிடென்ட் ஆகாம இருக்குது தானே. அப்ப கர்த்தர் ஜீவனை குறித்து பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை நீ என்னுடைய கருத்தை அறிவது மாத்திரமல்ல, அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டியதை குறித்து பேசுகிறார். அப்ப நின்று நீ கொஞ்சம் ஆராய்ந்து பார் அப்படின்னு சொன்னா, நின்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் நம்மளை சரி செய்து கொள்ள முடியும். அப்பதான் நம்மளை என்ன பண்ண முடியும்? திரும்பவும் சரியான பாதையில கொண்டு வந்து நிறுத்தி கொள்ள முடியும். சரியா? சரி, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்துவோம். 5 காரியங்களை நம்ம இந்த நாளில் 5 படிகளாக பார்த்தோம். அப்ப அந்த முதல் படிதான் என்ன அப்படின்னா, தீமைக்கு விலக வேண்டும் என்று சொன்னால் வார்த்தைகளை கவனித்தல் என்பது முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை நம்மகிட்ட பேசும்போது அதை நம்ம கவனிச்சாதான் அதற்கு பின்பாக என்ன பண்ண முடியும்? நாம் அதற்குரிய முக்கியத்துவத்தை நாம கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தால்தான் அது நமக்கு ஜீவனை போன்று அது காணப்படுகிறது. எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய வார்த்தைகளின் முக்கியத்துவத்தை குறித்து ஆண்டவரே நாங்கள் அநேக முறை பார்த்திருந்தாலும் ஒரு விசை கூட உம்முடைய வார்த்தைகளை கவனிப்பது ஆண்டவரே, நாங்கள் அதற்கு செவி கொடுப்பதற்கும் அதை எங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்துவதற்கும் எங்களுடைய இருதயத்திலே நாட்டுவதற்கும் அதனுடைய கருத்தையும் முக்கியத்துவத்தையும் அறிந்து கொள்வதற்கும் செயல்படுவதற்கும் ஆண்டவரே முக்கியமான முதற்படியாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் உணர்த்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி கடந்து போகிறவர்களாய் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே, அதை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது யாராவது பேசும்போது கேட்க ஆரம்பிக்கும் போது முதலாவது கவனித்து அந்த வார்த்தைகளுடைய கருத்தெல்லாம் வேதத்தின் அடிப்படையிலே சொல்லப்படுகிறதா, எங்களுக்குள்ளாக தோன்றினாலும் கூட அது வேதத்தின் அடிப்படையில எங்களுக்குள்ளாய் தோன்றுகிறதா என்று பார்த்து அது கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஏவுகிற காரியமாக என்று விளங்கி கொண்டு அதற்குரிய முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்கும் பொழுது தீமைக்கு விலகுகிறவர்களாக அல்லது உம்முடைய வார்த்தைகள் எங்களை தீமைக்கு விலக செய்கிறதற்கு ஏதுவாக எங்களுக்கு உதவி செய்கிறதாக அமையும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அப்ப சிறு பிள்ளைகளைப் போல ஆண்டவரே நாங்கள் இதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க, உன்னிப்பாய் கவனிக்க, ஆண்டவரை செயல்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. வந்து ஆண்டவரே கர்த்தரை அறிந்து கொண்டு உமக்குள்ளாய் நாங்கள் வளர்வது எங்களுடைய வாழ்க்கையில என்றென்றும் ஆண்டவரே அது பலன் கொடுக்கிறதற்கு ஏதுவாக காணப்படட்டும். இருதயத்திற்குள்ளே நாட்டப்பட்டிருக்கிறதான வேத வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு பலன் கொடுக்கிறதாக, ஆண்டவரே அது எப்பொழுதும் எங்களை ஆத்துமாவை பாதுகாக்கிறதாக, தீமைக்கு விலக உதவி செய்கிறதாக அமைவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you.